ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது எப்படி? அதிர்ஷ்டத்திலையா இல்ல ஒரு தெளிவான திட்டமிடலையா? வாங்க, இன்னைக்கு கீழ் வைத்தனா குப்பம் தொகுதியோட வெற்றி ரகசியத்தை முழுக்க முழுக்க தரவுகளோட அடிப்படையில அலசி ஆராயலாம். இது வெறும் அரசியல் கணக்கு மட்டும் இல்ல, இது மக்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு பொறியியல். நம்மளோட பயணம் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற கீழ் வைத்தியனானுக்குப்பம் தொகுதிக்கு தான். இது வெறும் ஒரு தொகுதி கிடையாது, பல கனவுகளும் சவால்களும் நிறைஞ்ச ஒரு களம். இங்க இருக்க மக்களோட வாழ்க்கை, பொருளாதாரம், அவங்களோட அரசியல் பார்வைன்னு எல்லாத்தையும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஒரு விஷயத்த நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். வெற்றிங்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது செங்கல் செங்கலா ஒவ்வொரு தரவையும் வச்சு மக்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவனமா கட்டமைக்கப்படுது. அதுக்கு பேர்தான் உண்மையான ஆளுகை. சரி, இந்த வியூக பயணத்தை ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த மண்ணோட மனச புரிஞ்சுக்குவோம். அப்புறம் எங்கள் சொல்ற ரகசியங்களை கேட்போம். மக்களோட நம்பிக்கை ஏன் குறைஞ்சுதுன்னு பார்த்து அதை எப்படி திரும்ப பெறலான்னு ஒரு வழிய உருவாக்குவோம். கடைசியா ஒரு வெற்றிகரமான வியூகத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வியூகத்துக்கும் அஸ்திவாரம் அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கிறது தான். வாங்க, கீழ் வைத்தினான் குப்பத்தோட கல யதார்த்தங்கள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த தொகுதியோட இதயம் கிராமங்கள்ல தான் இருக்கு. 185 பேரு கிராமத்துல தான் வாழுறாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு தனி தொகுதின்றதும் வெறும் புள்ளி விவரம் கிடையாது. அது இங்க இருக்கிற மக்களோட குரலுக்கும் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கும் ஒரு பெரிய அடையாளம். இங்க இருக்கிற பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை விவசாயத்தை சுத்தி தான் இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு விளைவிச்சத சந்தைக்கு கொண்டு போக சரியான சாலைகள் இல்ல. ஒவ்வொரு நாளும் குடிக்கிற தண்ணிக்காக ஒரு போராட்டம். படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் வெறும் பிரச்சனைகள் இல்லைங்க, ஒவ்வொரு குடும்பத்தோட தன்மானத்தோட சம்பந்தப்பட்ட அன்றாட போராட்டங்கள். சரி, மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உண்மைய உறக்கச் சொல்ற எண்களை பாப்போம். ஏன்னா எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது இல்லையா? 2016 தேர்தல்ல இந்த தொகுதியில வாக்குப்பதிவு 80.39%. இது மக்கள் ஆர்வமா இருந்ததை காட்டுது. ஒருவேளை ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2021ல என்ன ஆச்சு பாருங்க. வாக்குப்பதிவு 75.83% குறைஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 4.5% சரிவு. ஏன் இந்த மாற்றம்? அந்த வாக்காளர்கள் எங்க போனாங்க? இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். 2016ல எவ்வளவு உயரமா இருந்த வாக்குப்பதிவு 2021ல எப்படி சரிஞ்சிருக்குன்னு பாருங்க. சில சமயம் இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏமாற்றம் ஒளிஞ்சிருக்கலாம். மக்கள் பேசாதப்போ நம்ம அவங்களோட மௌனத்தை கேட்க கத்துக்கணும். 2021 முடிவுகள் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது. அதிமுகவோட வெற்றி வெறும் 6% வித்தியாசத்துல தான். இது ஒரு நூலிழை வெற்றின்னு சொல்லலாம். அதே நேரம் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளும் கணிசமான வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை தேடுறாங்களோ? அப்போ இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மேல மக்களுக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்கு, நிதி இருக்கு. ஆனா அவர் மேல ஒரு கடத்தல் வழக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இது மக்களோட நம்பிக்கைய அசைச்சு பார்க்கற ஒரு விஷயம். அது போதாதுன்னு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலங்கிற பேச்சும் இருக்கு. மக்களோட கோபத்துக்கு 4 முக்கிய காரணங்கள் தெரிய வருது. 1, பாரம்பரியமா இருந்த ஓட்டு வங்கி சிதறுது. 2, தண்ணி, ரோடு மாதிரி அடிப்படை வசதிகள் இன்னும் கிடைக்கல. 3, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பே இல்ல. கடைசியா 4வது, வெறும் வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு மக்கள் சோர்வடைஞ்சிட்டாங்க. இனி எதையுமே நம்ப அவங்க தயாரா இல்ல. நம்ம இந்த தரவுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு வாக்காளர் இருக்காங்க. அவங்கள வெறும் எண்களா பார்க்காம அவங்களோட கருத்துக்களுக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்பு கொடுக்கறது தான் உண்மையான ஜனநாயகம். நம்மளோட இந்த ஆய்வோட நோக்கமும் அதுதான். பிரச்சனைகள் என்னென்னு இப்போ நமக்கு தெரியும். அடுத்து என்ன? தீர்வு தான். இழந்த நம்பிக்கையை எப்படி திரும்பவும் கட்டமைக்கிறது? அதுக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்தை இப்போ பார்க்கலாம். வெற்றிக்கு ஒரு 4 முனை வியூகம் தேவை. அத நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். முதல் முகம் சிவனோட ஆக்ரோஷம், அதாவது சட்டம் ஒழுங்கல கண்டிப்பு. 2வது விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை, நிலையான ஆட்சி, கலாச்சார பாதுகாப்பு. 3வது பிரம்மாவோட படைப்பாற்றல், வேலைவாய்ப்பு, விவசாயத்துக்கு புது புது திட்டங்கள். 4வது துர்க்கையோட பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறது. இந்த 4ம் சேர்ந்தாதான் முழுமையான வெற்றி. வெறும் பேச்சுல எந்த பிரயோஜனமும் இல்ல, செயல்பாடுதான் முக்கியம். இதோ சில உறுதியான திட்டங்கள். குடிநீருக்காக புதிய பைப்லைன் திட்டங்கள், விவசாயிகளுக்காக தார் சாலைகள், இளைஞர்களுக்காக ஒரு திறன் மேம்பாட்டு மையம். அது மட்டும் இல்லாம அரசாங்க உதவிகள் சரியான ஆட்களுக்கு போய் சேர ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்.
அப்புறம் உங்க குறைகளை கேட்க உங்க வீட்டு வாசலுக்கே வர ஒரு நடமாடும் குறைதீர்ப்பு மையம். இந்த டிஜிட்டல் காலத்துல தொழில்நுட்பத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும் போது வாக்காளர்களோட தனிப்பட்ட உரிமையை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க தகவல்களை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அனுமதி கேட்கறது சட்டப்படி தேவைங்கிறத விட அது ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கையோட அடித்தளம். அந்த நம்பிக்கை தான் ஒரு நீண்டகால அரசியல் உறவை உருவாக்கும். இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ தரவுகளையும் ஆய்வுகளையும் வச்சு நாம எடுக்க வேண்டிய அந்த முக்கியமான முடிவு என்ன? இப்போ எல்லா தரவுகளையும் கள நிலவரத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. இந்த தொகுதியில ஜெயிக்கணும்னா இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரையே திரும்பவும் நிறுத்தலாமா இல்ல அவரை மாத்தணுமா? பதில் ரொம்ப ரொம்ப தெளிவானது. ஆம், மாற்ற வேண்டும். இப்போ இருக்கிற உறுப்பினர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பகத்தன்மை இல்லாத சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த சுமையிலிருந்து வெளியே படணும்னா ஒரு புதிய தூய்மையான முகம் நிச்சயமா தேவை. வெற்றிக்கான 30 நாள் செயல் திட்டம் இதுதான். முதல்ல ஒரு நல்ல புது வேட்பாளரை முடிவு பண்ணுங்க. 2வது கிராமம் கிராமமா போய் மக்களோட குறைகளை கேளுங்க. 3வது அவங்களுக்காகவே ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்குங்க. 4வது தொண்டர்களை களமிறக்கி மக்களை நேரடியா சந்திக்க வைங்க. 5வது இளைஞர்கள் பெண்கள் கூட தனியா பேசுங்க. கடைசியா உங்க நல்ல திட்டங்களை மீடியா மூலமா மக்கள்கிட்ட சரியா கொண்டு சேருங்க. பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. தரவுகள் அதோட தீர்ப்பு சொல்லிடுச்சு. இனிமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இப்போ கேள்வி என்ன செய்யணுங்கிறது இல்ல, இதை செய்யறதுக்கு தேவையான மன உறுதியும் திறமையும் மக்கள் மேல உண்மையான அக்கறையும் யாருக்கு இருக்குங்கிறது தான் கேள்வி.